இந்த காலாண்டு முழுவதுமாக நான் படித்து கொண்டிருக்கிற ஒரு பாடம் என்னவென்றால் ஆண்டோடைய அன்பு நீதி இதை குறித்து படித்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பாடமும் ஆண்டோடைய இந்த அருமையான குணலட்சணை குறித்து விரிவாக படித்து கொண்டு வருகிறோம் இல்லையா. இன்றைக்கும் ஒரு அருமையான பாடம், கொஞ்சம் கருகலான பாடம் என்று நினைக்கிறேன் இல்லையா. அந்த பாடத்தை படிச்சிருப்பீங்க. இந்த பாடத்திலும் ஆண்டவருடைய த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த பாடத்தில் படித்து 2-3 குணாதிசயங்களை விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து நாம் சில முக்கியமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவர் உடைய த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சித்தம் என்ன, இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னா என்னது, புன் குறித்தல் என்ற என்ன என்பது குறித்து இந்த வார பாடத்தில் நாம் படிக்க இருக்கிறோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற தாப்பனே, இந்த அருமையான கால நேரத்திலும் உடைய பிள்ளைகளை நாங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க, கூட இருங்க. நீர் பேசும், நாங்கள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். சுயாதீன சித்தம், அன்பு, தேவ முன்னேற்பாடு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்தை ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படி, த ஆட்ரிபியூட்ஸாக ஆண்டோடைய 3 முக்கியமான குணாதிசயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்னி பிரசன்ஸ்னா எல்லாம் எங்கும் வியாபித்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ரெண்டாவது ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் படித்திருக்கிறோம். ஆம்னி பொட்டன்ட், எல்லா காரியம் அவரால் செய்ய முடியும்னு பார்க்குறோம். மூன்றாவது என்ன பார்க்கிறோம் என்றால் அவர் ஆம்னிசென்ஸ். ஆம்னிசென்ஸ் சொல்லும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் அவர் நடத்துகிறவர் என்பதாக பார்க்கிறோம். அதாவது சர்வ வல்லம் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஆம்னிசென்ஸ், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட், 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவருடைய குணாதிசயம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். என்னதெல்லாம் அவருக்கு நல்ல சர்வ வல்லமை தேவன், ஆம்னிபொட்டன்ட், எல்லாம் முடியும், அவரால் முடியும். ரெண்டாவதாக ஆம்னி பிரசன்ஸ், அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர், பிரசன்னம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆண்டோடைய பிரசன்னம் எங்கே இருக்குது இல்லையா. பரலோகத்தில் இருந்தாலும் இஸ் பிரசன்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஆண்டவர் சொன்னால என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று ஆண்டவர் சொன்ன போல் ஆண்டவர் பிரசன்னம் எப்பொழுது முன் செல்ல பார்க்கிறோம். ஆம்னிசென்ஸ்னா சகலத்தையும் அறிகிறவர். ஹி நோஸ் எவ்ரிதிங். உங்களுடைய நினைவு என்னதுன்னு தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார் அல்லவா. ஆம்னி சயின்ஸ் என்று நான் பார்க்கிறோம். இந்த பாடத்தில் சில முக்கியமான கருத்துக்களை நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் படிச்சுட்டு வந்துருப்பீங்க. எல்லா வசனத்தில் வாசிக்க போகிறதில்ல. முக்கியமான சில கருத்துக்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்ன கருத்து என்றால், முதலாவதாக ஆண்டவரை பற்றி படிக்கும்போது சாவனெற்றி, அவர் சுயாட்சி உள்ளவர் என்று பார்க்கிறோம். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. ஈஸ் ஆல் இன் ஆல் சொல்கிறோம் இல்லையா. அதான் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், என்னது, கர்த்தாதி கர்த்தா, த கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா, அவருக்கு மேலே எதுவுமே கிடையாது என்பதை வேதத்தில் நான் படிக்கிறோம். ஈஸ் ஆல் இன் ஆல், அவரை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன் எப்படி, ஏன் கேட்க முடியாது, எப்படி என்று கேட்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதாக பார்க்கிறோம். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. தானாக அவர் யாரும் உண்டாக்கலை, நாட் கிரியேட்டட், செல்ஃப் எக்ஸிஸ்ட், தன்னாவே உண்டாக்கினவர் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். அதனால் ஆண்டவரை குறித்து அவரை குறித்து நாம் எதுவும் அவர் மேலே பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர் என்று பார்க்கிறோம். சாவர்னிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சாவர்னிட்டி என்றால் அவருக்கு லார்ட்ஷிப்னு அர்த்தம். லார்ட்ஷிப், எல்லாற்றுக்கும் மேலானவர் என்று பார்க்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இல்லையா. ஆமாம், அவர் தான் சாவர்னிட்டி என்று பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா உலக சரித்திரத்தையே படிச்சுட்டு பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு ராஜ்யங்களும், அசிரியா ராஜ்யம் இருந்ததுன்னு பார்க்குறோம். இறந்த இடம் எங்களுக்கு தெரியல. பாபிலோன், மகா பாபிலோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நேபுகத்நேச்சர் இருந்தார் பார்க்குறோம். அந்த நேபுகத்நேச்சர் ஆண்டவர் தள்ளிட்டார் இல்லையா. ஒரு பயங்கரமான அவர் அரசன் பார்க்குறோம். உலகத்திலே சிறந்த ராஜ்யமாக இருந்தது பாபிலோன் ராஜ்யம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தள்ளினார் பார்க்குறோம். நேபுகத்நேச்சரோட 7 ஆண்டுகள் எங்கே இருந்தார், விரட்டிட்டார். மாடை போல புல் மேய்ந்தார்னு பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ராஜாக்களுக்கு ராஜாவாக இருப்பார். லார்ட் ஆஃப் லார்ட், கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பதை இந்த பாடம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். சாவரனிட்டி ஆஃப் காட். கிரேக்க ராஜ்யம் வந்தது, அப்புறம் மேதிய பர்சிய ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இதெல்லாம் வந்தது இல்லையா. யார்?
ஆண்டவர் அப்படி திட்டப்படி நடத்தி விடுறது பார்க்கிறோம். ஆண்டவர் நடத்தி விடுகிறார். அப்போது இந்த ராஜ்யங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி அவைகளெல்லாம் தம்முடைய சித்தப்படி நடத்தி விடுறதை நான் பார்க்குறோம். ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லையா? இந்த ஆல்மைட்டி சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கே வருது தெரியும்? முதலாவது எங்கே படிச்சிருக்கேன்? ஏதாவது சொல்ல முடியாரா? சொல்ல முடியுமா? வேர் டஸ் இட் கம் ஃபர்ஸ்ட்? ஆல்மைட்டி காட், ஆல்மைட்டின்னு சொல்கிறது வேதத்தில் எந்த இடத்துல இருக்குது? முதலாவது அங்கே இருக்குது. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கு எந்த அதிகாரம் தெரியுமா? ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் இருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை தேவன், ஐ எம் ஆல்மைட்டி காட் த ஆல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கும்போது சுமார் 9 தடவை வருது. வெளிப்படுத்த விசேஷத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி 9 இடத்துல வருது. யாத்திராமத்தில் வருது. அந்த நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை தேவன், ஐ எம் காட் ஆல்மைட்டி. யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஐ எம் காட் ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லமை தேவன் ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை தேவன். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், யாத்திராமத்தில் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விஷயத்துலாம் சுமார் 9 இடங்கள்ல ஆண்டவரை பற்றி சொல்லி பார்க்கிறோம். சர்வ வல்லமை தேவன் என்று பார்க்கிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுடைய அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எப்படி அவருடைய ராஜாக்கள் மேலே மாத்திரம் அதிகாரம் எல்லாம் ஆண்டவருக்கு, ராஜ்யங்களை தள்ளி ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துவது மாத்திரம் ஆண்டவருடைய இந்த சாவரனிட்டி என்று சொல்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல, ஆண்டவர் இயற்கையின் மேலே அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் பார்க்குறோம். வேதத்தில் வாசிக்கிற மாதிரி சொல்லாகும், ஆமாம் அதான் அவர் சொல்லாகும் கட்டளை இருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு இயற்கையின் மேலேயே அதிகாரம் இருந்தது இல்லையா? செங்கடலை பிளந்தார் ஆண்டவர் இல்லையா? யோர்தானை விளக்க செய்தார் ஆண்டவர். ஆண்டவருடைய வாழுகை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது பார்க்கிறோம். அவர் தானே படைத்தார் இல்லையா? 7 நாட்களில் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? எதை சிருஷ்டித்தார்? எதுவுமே இல்லை. அதான் ஆண்டவர், அதான் சர்வ வல்லமை உள்ளவர். ஒன்றுமில்லாமல் இருந்தது ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவர். இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்கலாம், எப்படி இருக்கிறதுலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லை. பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கையும் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. அப்படிப்பட்டதிலிருந்து ஆண்டவர் உண்டாக்குனதை பார்க்குறோம். He created everything from nothing. That is called Almighty. அதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். இயற்கை மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறத பார்க்கிறோம். செங்கடலை பிறந்தவர். கடல் மேல் நடந்தாரா? ஆமாம், கடல் மேல் நடந்தார் பார்க்குறோம். ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாத்திரம் அவர் ஆளுகிறவல்ல, ராஜ்ய பார்த்து பண்ணுகிறவல்ல. அவர் இயற்கை மேலும் அதிகாரம் உள்ளவர். ஆதாமுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுக்கலையா? கொடுத்தாரு இல்லையா? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். 8ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா எல்லாத்தையும் யார் பாதத்தை கீழ்படுத்தினாரா? மனுஷனுடைய பாதத்தை கீழ்படுத்தினார் பார்க்குறோம். யோசுவா எடுத்துக்காங்களேன். யோசுவாவுக்கு கீழ்படுத்திதா? இயற்கை கீழ்படுத்திதா? வாசிக்கிறீங்களா? யோசுவாவுக்கு இயற்கை கீழ்படுத்திதான் பண்ணலையா? எங்கே படிச்சு? ஆமாம், சூரியன் என்ன செய்தான்? நீ கிபியோன் மேல் நில்லு அப்படின்னா நின்றுதான் நினைக்கிறியா? நின்றுச்சு. சந்திரனை பார்த்து ஆயோன் பள்ளத்தாக்கில் நீ தரித்திருன்னு சொன்னார். ஒரு நாள் முழுவதும் தரித்தின்னு பார்க்குறோம். ஏறக்குறைய ஒரு நாள் வேதத்தில் அப்படி போட்டுக்குது பார்க்குறோம். இப்போ கிதியோன் சொன்னால் செய்தது யார்? ஆண்டவர் இல்லையா? இப்போ ஆண்டவருக்கு ஏன் சர்வ வல்லமை என்று சொல்கிறோன்னா, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற மாத்திரமல்ல, ராஜ்யங்களை உருவாக்குறது மாத்திரமல்ல, அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். அவர் சர்வத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பார்க்குறோம். அவர் சொன்னாகும் அவர் கட்டளை நிற்க என்பதாக வாசிக்கிறோம். ஒரு வசனம் யாராவது படிக்க பார்க்கலாம்? ஏசாயா 40 அதிகாரம் 12 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 40:2 வாசிங்க. 40 and verse 2. ஏசாயா 40:2 சத்தமாக படிக்க பார்க்கலாம். இன்னொரு தண்ணீரை தம் கைப்பிடி அளவு அளந்து, அது வசனம் இருக்கு பாருங்க. தண்ணீரை கைப்பிடி அளவு அளந்து
வா, பூமியின் மண்ணை மலக்காரால் அடக்கி வா. ஆமாம், இதான் திஸ் இஸ் ஆல்மைட்டி. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஏன் சொல்கிறோம்? ஏசா வர்ணிக்கிறாரு. ஏன் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர்? அவர் தண்ணீரை தம் கைப்பிடியால் அளந்து, அப்புறம் என்ன போட்டிருக்கு? வானங்களை ஜான் அளவாக பிரமாணித்து, பூமியின் மணலை மரக்காலால் அடக்கி, அப்புறம் என்ன? பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை திராசும் இருக்கிறவரா. ஆண்டவர் பெரியவரா? பெரியவர் இல்லையா? ஆல்மைட்டி காட். அவர் 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 எல்லாற்றையும் ஆளுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ராஜ்யங்களை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். அவருடைய வல்லமை குறித்து வேதத்தில் பல இடங்களில் நான் பார்க்க முடியும், வாசிக்கிறோம் இல்லையா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் இல்லையா? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எல்லாம் தேவனால் கூடும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம்? இஸ் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நினைத்ததை நடத்தி பிடிக்கிறவர் இல்லையா? நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. யார் சொன்னா? யோபு சொல்றார். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. தடைப்பட்டிருக்கா? அதான் படிக்க போகிறோம். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதுன்னு யோபு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாவர்னிட்டி, சுயாதீன சுயாட்சி பண்ணுகிறவர். நோபடி கேன் கொஸ்டின் காட். அவர் தான். ரெண்டாவது, அது மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்க்கிறோம். ஆளுகிறவர் மாத்திரமல்ல, ராஜாக்களை எல்லாம் இயற்கை ஆளுகிறவர் மாத்திரமல்ல, அவரால் எல்லாம் கூடும். எல்லாம் கூடும். ஒன்றும் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதாக நான் வேதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அப்போது ரெண்டு காரியத்தை மனதில் வச்சுக்காங்க. படித்ததில் அவர் எல்லாத்தையும் ஆளுகிற தேவன். அவர் யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் மேற்பட்டவர். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாத்தையும் ஆளுகிறவர், எல்லாத்தையும் கருத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொல்லாகும் ஒரு கட்டளைன்னு இருக்கும். இயற்கையெல்லாம் அவர் கீழ்ப்படியும் பார்க்கிறோம். பிசாசு கீழ்ப்படியுமா? பிசாசு கீழ்ப்படியுமா? சொல்லுங்கள். படி பண்ணி இல்லையா? அன்றைக்கி ஒரு பன்னி கூட்டத்தில் பார்க்கும்போது இந்த பிசாசு அவர்கிட்ட தான் கேட்டுது, அங்கே போகலாமா அப்படின்னு. ஆண்டவர் தேவனுடைய குமாரன் என்பதை பிசாசுகளை அறிக்கை செய்யும் இல்லையா? அப்போது ஆண்டவருக்கு எல்லாம் கூடும். சர்வவல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கான். வேதத்தில் படித்து பார்த்தீங்களா? எல்லாம் அவர் ஆளுகிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனாலும் அவரால் கூடாத காரியம் சில காரியம் இருக்குதான். அது என்ன காரியம்? எப்படி? ஆமாம், அவர் வாக்குத்தத்தம் பண்ணால் அவரால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவர் பார்க்கிறோம். பின் வாங்கி போகிறதில்லை, அது முடியாது. யூ cannot do it. வாக்குத்தத்தத்தை மாற்றி முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். அன்றைக்கி மோசே கற்பனைக்கு போயிருந்தார், மலை மேலே போயிருந்தார். கற்பனை 2 பலைகளை வாங்கி கீழே வர்றாரு. ஜனங்க என்ன செய்யிட்டு இருந்தாங்க? அப்போ பொன் கன்றுக்குட்டியில் ஆரம் உருவாக்கி கொடுத்தா வணங்கிட்டு இருந்தாங்க. முடிச்சிட்டாரு. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? மோசே, லீவ் மீ அலோன், என்ன விட்டுருப்பான், நான் இவங்களை அழிக்க போறேன் அப்படின்னாரு. மோசே என்ன சொன்னான் தெரியுமா? He was pleading, holy argument between Moses and God. ஒரு பரிசுத்தமான ஒரு விவாதம் நடந்ததை பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே உடைய ஓங்கிய பீத்தினால கொண்டு வந்துட்டாரு. எருசலே அந்த எகிப்தியர்லாம் என்ன நினைப்பாங்க? வனாந்தரத்தை அழிக்க தான் கொண்டு போனாருன்னு நினச்சிக்கிடுவாங்க. மாத்திரம் ஆண்டவரே ஒரு காரியத்தை மோசே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீ ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைகுறையா அப்படி சொன்னார். அது சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அப்படி இறங்கிட்டார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருபோது வாக்குத்தத்தத்தை அவர் மாற்றுகிறவல்ல, மாற்ற மாட்டார். ஒரு காரியம் அவரால் செய்ய முடியாதுன்னு பார்க்குறோம் கடவுளால். அப்போது அந்த சமயத்தில் கூட ஆண்டவர் மோசேயின் விண்ணப்பத்தை கேட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு
கானான் தேசம் போவீங்க, உங்களை எல்லாம் அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதை நிறைவேற்றி ஆகணும் அல்லவா? அப்போது இப்படிப்பட்ட மக்கள் கீழ்ப்படியாமல் போகிற சூழல் வந்த பொழுதிலும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை எண்ணி சில சமயங்களில் தம்முடைய திட்டத்தை அவர் மாற்றாதவர் என்று பார்க்கிறோம். இன்னொரு உதாரணோடு நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏசாமி ஜெபம் பண்ணார் இல்லையா? கெர்சமனி தோட்டத்தில் என்ன ஜெபம் பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீக்கிறன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் நீக்கிட்டாரா? இல்லை, முடியாது. ஏன் முடியாது? அது ஆதி திட்டம். உலக தோற்றத்துக்கு முன்னாலே உண்டாக்கப்பட்ட பிளான் ஆஃப் சால்வேஷன். மனுஷகுமாரன் வரணும், அவர் மரிக்கணும், பாடுபடணும், மரிக்கணும், உயிர் தள்ளணும், ஆண் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டாக்குறது அது ஆதி தீர்மானம். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்கலை, அவர் முடியாது. ஏன்னா திட்டத்தை மாற்ற முடியாது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சர்வ வல்லமையில் இருந்த பொழுது சில காரியங்களை அவரால் செய்ய முடியாது என்பதற்கு நம்முடைய ஓய்நாள் பள்ளி பாசத்தில் சில முக்கியமான ஒரு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டது பார்க்கிறோம். ஆண்டவரால் சில காரியங்கள் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அதோடைய வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். வேலை ஏன் ஆண்டவர் செய்ய முடியலை தெரியுமா? 2 காரியத்தினால. ஒன்று, நம்முடைய கீழ்ப்படியாமனால ஆண்டவர் செய்ய முடியல. இன்னொன்று, நம்முடைய அவர் மேலே அன்பு குறனால நம்ம செய்ய முடியலையா. 2 காரியங்களால் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை செய்ய முடியாமல் போகிறது. வல்லமராக இருந்தாலும் இந்த காரியங்களை செய்ய முடியாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு வரும்போது நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, என் சொல்ல கேட்கறது இல்லை. எரேமியாவோட வாசித்தாங்க இல்லையா? காலையில் அருமையான வசனம் பைபிள் ரீடிங் வாசித்தாங்க. ஜனங்கள் கீழ்ப்படிதல் ரொம்ப ஆண்டவர் வருத்தப்படுறாரு. எரேமியாவில் வாசி பாருங்க, என்ன சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க மாட்டோன்னு எடுத்து நிற்பாங்க. நீங்கள் பூர்வ வழியில் நின்று பூர்வ பாதை எது என்று பார்த்து அதை நடவுங்கன்னு நான் சொன்னால் நடக்க மாட்டோன்னு சொன்னாங்க, செவி கொடுக்க மாட்டோன்னாங்க, கேட்க மாட்டோன்னாங்க, திரும்ப மாட்டோன்னாங்க. ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? இல்லையா? முடியாது. அப்போது கீழ்ப்படியாமல் ஒரு காரணம் இது பார்க்குறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியல். 2வது அன்பு கீழ்ப்படியாமல் எப்போ வரும்? ஆண்டவரத்தில் அன்பு கூறாமல் போகும்போது நம்ம கீழ்ப்படியாமல் வந்துடுறதை பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய்கள் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கி அது கீழ்ப்படியாமல் போகிறதுனால சில காரியங்கள் ஆண்டவரால் செய்யப்பட முடியாமல் போகிறத பார்க்குறோம். நம்முடைய பாவத்தினால, கீழ்ப்படியாமனால, தேவனிடத்தில் உண்மையான அன்பு கூறாதனால. ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், தகப்பன் பையன் ஒரு வாழ்க்கையில் தகப்பன் திட்டங்களை வைத்திருக்கலாம், மகனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு திட்டம் வச்சுருக்கலாம், அவரால் முடியும். ஆனாலும் மகனுடைய கீழ்ப்படியாமனால தகப்பன் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆண்டவர் செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாத நிலைமை வந்துடுறதை பார்க்குறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனாலும் அவர் சில காரியங்களை செய்ய முடியாமல் போகிறது காரணம் நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆண்டவரத்தில் அன்பு கூறாத நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உலகத்தை ஆளுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு எல்லாத்து மேலும் அதிகாரம் இருக்குது பார்க்குறோம். லாஸ்ட்டு மருத்துவர்கள் மேலே கூட ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார். ராத்திரி எழுந்துவான்னு சொல்ல வந்துட்டான் இல்லையா? உயிர் கொடுக்கிறவர் அவர். எல்லாத்து மேலும் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கூட சில காரியங்கள் செய்யாமல் போக முடியுது என்றால் அவர் காரணம் அல்ல. யார் காரணம்? நம்ம தான் காரணம். நம்முடைய கீழ்ப்படியாமை, நாம் ஒருத்தர் அன்பு கூறாமல் இருக்கிறதுனால சில காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியாமல் போகிறத நான் படிக்கும். அதான் இந்த வார பாடத்தில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான காரியம். இன்னொரு அருமையான சத்தியத்தையும் இந்த வார பாடம் நம்ம கொடுக்குறத பார்க்குறோம். சிலவங்க ஒரு தவறுதலான உபதேசம் போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். முன்குறித்தல், ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் ஏற்கனவே என்ன செய்யிட்டாரு? தீர்மானம் பண்ணிட்டாரு, இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு வருவாங்க, இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு வர முடியாது அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டு வரமாட்டான், தீர்மானம் பண்ணிட்டாரு, அதனால் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ப்ரீ டெஸ்டினேஷன் ஆண்டவர். நீங்கள் எபேசியரில் வசனம் கொடுத்துருப்பாங்க, வாசித்து பாருங்கள். ரோமரில் வசனம் இருக்குது. ஆண்டு என்ன தீர்மானம், அவருடைய ப்ரீ டெஸ்டைன்டு என்ன தீர்மானம் பண்ணான்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் தீர்மானம் இல்லையா? ஆல் ஷுட் பி சேவ்டு, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவருடைய ஒரு முக்கியமான தீர்மானம் தான். அவர் தான் அது. ஆனால் பாவத்து விளைவாக என்ன ஆயிடுச்சு, மனுஷன் வந்து போனான். ப்ரீ டெஸ்டினேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபோர் நாலேஜ், முன் அறியக்கூடியவர். நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவருக்கு முன்னாலே தெரியும். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் என்ன இருக்கோ முன்னாலே அவர் தெரியும். நீங்கள் பிறக்க முன்னாலே தெரியும். என்னை பற்றி அவர் நல்லா தெரியும். எப்போ நான் பிறக்க முன்னாலே ஆண்டவர் தெரியும் நான் எப்படி தான் இருப்பான் அப்படின்னு. அப்போது ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ப்ரீ டெஸ்டினேஷன் எல்லாரும் ஆண் பிள்ளைகளாக இருக்கணும், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறணும். அதுக்குன்னு ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினார். ஆதாமேவளை உண்டாக்கி என்ன நோக்கத்தை உண்டாக்கினார்? இங்கே பழுகி பெருகி நிரப்புகன்னு தான் உண்டாக்கினார் இல்லையா? ஆனால் பாவத்தின் விளைவாக மாறி போச்சு. ஆதாமேவள் பாவம் செய்ய ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். ரட்சிப்பு திட்டம் எப்போ வந்தது? முன்னாலே வந்துடுச்சு. அவங்க விழ முன்னாலே ஆண்டவர் ரட்சிப்பு திட்டம் போட்டு, பிளான் ஆஃப் சால்வேஷன். உலகத்தின் தொடக்கத்தில் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு வாசிக்கிறோம் அல்லவா? அப்போது படிக்கிற காலி என்னென்னா, ப்ரீ டெஸ்டினேஷன் சொன்னால் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படின்னு அல்ல. ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு சுய, அதாவது நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன கொடுத்துருக்கிறாரு? சிந்திக்கு தன்னை கொடுத்துருக்கு. பவர் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? தெரிந்தெடுக்க உரிமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நன்மை தீமை என்று அறியத்தக்கது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பவர் ஆஃப் சாய்ஸ். எது நன்மை எது தீமை நமக்கு தெரியும். ஆனால் அந்த பவர் ஆஃப் சாய்ஸை ஆண்டவர் ஓவர் ரூல் பண்ண மாட்டார். உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய தீர்மானம் இருக்குது, அதை ஆண்டவர் ஒரு நாளும் மேற்கொள்ள மாட்டார். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். மோசேட்ட ஆண்டவர் சொல்லாரு, சில ஜனங்களை பார்த்து சொல்லுப்பா, உங்களுக்கு முன்பதாக நான் என்ன வைக்கிறேன்? மரணத்தையும் ஜீவனை வைக்கிறேன் அப்படி சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? அதுக்கப்புறம் இட்ஸ் யுவர் சாய்ஸ், நீ என்ன தெரிஞ்சுக்கலாம் எடுத்துக்காங்கன்னாரு. அப்போது ஆண்டவர் வந்து ப்ரீ டிஸ்ட்ரைன் என்று சொல்லும்பொழுது இன்றைக்கி நேரம் சொல்கிற மாதிரி அநேகர் நினைக்கிறாங்க, சில நரகத்து பிறகு ஆண்டவரை நான் என்ன பாவியாக இருக்கிறேன், ஆண்டவர் சித்தம் அப்படிங்கிறாங்க. அப்படியா? இல்லை. தட்ஸ் யுவர் வில், தட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களுடைய திட்டம் ஆண்டவர் திட்டம் அல்ல. ஆண்டவர் திட்டம் என்ன உங்களை பற்றி தெரியும். இது எப்படி தான் இருப்பான்னு தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபால் இருக்கையில் ஒரு 300 பேர் பரீட்சை எழுத போவாங்க 12th ஸ்டாண்டர்டில். அப்போது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? குத்துப்பாண்டி சொல்லுங்கள், நீ கிளாஸ் எடுக்கீங்களா? என்ன தெரியும்? இவன் என்ன செய்வான்? ஃபெயில் ஆயிடுவான்னு எனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஏன் பாஸ் பண்ணல? நானா ஃபெயில் ஆகுன்னு சொன்னவனே நானா சொன்னேன்? இல்லை. எனக்கு தெரியும். ஒரு 10-15 பேர் இருக்கிறான், இவன் பாஸ் பண்ண மாட்டான், நல்லா தெரியும். இது ப்ரீ டிஸ்டைன்டா இல்லை, இஸ் சாய்ஸ். அவன் படிக்கலை. அப்போது இதை மாதிரி ஆண்டவர் அப்படி தான் உங்களை படிக்க வைக்கணும்னு எனக்கு அவன் எப்படியாவது படிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு 7 மணி ஒரு காய்ச்சி படிக்க வச்சு அப்பா அம்மாலாம் வர சொல்லி பேசி எல்லாம் செய்து பார்த்தும் ஃபெயில் ஆகிறான். யாருடைய பிரின்சிபால் தப்பா? இல்லை. பவர் ஆஃப் சாய்ஸ் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது நீங்கள் எப்படி இருப்பேங்கிறது ஆண்டவர் தெரியும். ஃபோர் நாலேஜ். ஆண்டவர் எல்லாத்தையும் அறிகிறவில்ல சொல்கிறோம்ல. ஓம்னி சைன்ஸ், சகலத்தை அறிகிற ஆண்டவர். ஆமனி பற்றன், சகல வல்லமை உள்ள ஆண்டவர். அதனால் ஆண்டவரை குற்றம் சொல்லவே கூடாது. என்னை எப்படி தான் தீர்மானம் எடுத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லாதீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், ஆண்டவர் தீர்மானம் ஏற்கனவே எடுத்துட்டாரு, நான் ஏழையாகத்தான் இருப்பேன், தீர்மானம் அல்ல. அப்படி அல்ல. நம்முடைய சில காரியங்களால் நம்ம இந்த பையன் படிக்காத போனதுனால அவன் ஃபெயில் ஆனான் இல்லையா? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. காட் பர்சியூஸ். 139 சங்கீதத்தில் வாசி பாருங்க. ஆண்டவரே நான் எங்கே போவேன்? வேர் ஷால் ஐ ரன்? நான் பாதாளத்தை படுக்க போட்டாலும் வர்றப்பா. இந்த மேலே போனாலும் எங்கே வந்துடுறாரு? அங்கே இருக்கிறாரு. நீ எங்கே போக முடியும்? வேர் ஷால் ஐ ஹைட்? ஆண்டவர் எல்லாம் அறிகிறவர், அறிந்திருக்கிறவர். நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அவர் நல்லா தெரியும். உருவாக்குனாலே ஆண்டு எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய எலும்புகள்லாம் உருவாகுனாலே தாவி சொல்கிறார் இல்லையா? ஆண்டு அறிந்திருக்கிறவர்.
அப்படிப்பட்டு அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்ம இப்படி தான் போ அப்படின்னு சொல்ல மாட்டார். நம்ம எப்படி இருப்போங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு தவறுதலான உபதேசம் ப்ரீ டெஸ்டினேஷன் போய் ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு குழப்பத்தில் கொண்டு வராங்க. ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவர் தெரியும். அதுதான் த ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட் என்று பார்க்குறோம். அதனால் நாம் சில காரியங்களை வேதத்தில் ஒரு கரகலான உபதேசம், இந்த 2 வசனம் இருக்குது, எபேசியில் வசனம் இருக்குது, ரோமரில் வசனம் இருக்குது, படிச்சுப்பீங்க. இதெல்லாம் ஒரு கரகலா உபதேசம், ஆராய்ஞ்சு படித்தா தான் தெரியும். பாருங்க, பேதுருவில் வாசிக்கிறோம், ஏசாமி அவர் மரித்தார். மரித்து அந்த நாள் இருக்கு இல்லையா, கல்லறை இருக்கனால அவர் ஆவியை எங்கே பிரசங்கம் பண்ணிச்சா? கீழ்ப்படியாமல் போன நோவன் காலத்தில் போய் பிரசங்கம் பண்ணிச்சான். நீ பிரசங்கம் எல்லோரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா சபையும் அப்படி தான் பண்ணுறாங்க. வேதத்தை ஒரு வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு வசனத்துக்கு 10 வசனம் அது ஆதாரமாக எடுக்க தான் முடியும். பிரசங்கம் பண்ண போனாரா ஏசாமி? போகலை. அதோடைய அர்த்தமே வேறு. அதே மாதிரி தான் ப்ரீ டெஸ்டினேஷன் சொன்னால் உண்மையிலே தீர்மானம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவருடைய ஃபோர் நாலேஜ், ஆண்டவருடைய முன்கூட்டி அவர் அறிகிற ஒரு திறமையை நாம் இங்கே பார்க்க முடியும். அதில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எல்லாரும் ரட்சிப்படையணும், எல்லாம் ரட்சிப்படையணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நடைமுறைக்கு அவரை தந்தரலி உலகமாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பு கூறுறோமா? அப்போது ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்லும்போது நாம் விளங்கி கொள்கிற முக்கியமான காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய முன் அறியக்கூடிய திறமை. ஏனென்றால் அவர் படைத்தவர், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். வேதத்தில் பல வசனங்களை வாசித்து கொண்டே போகலாம். மேன்ஸ் ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு ஆண்டவர் நல்லா தெரியும். அதனால் ஒரு உதாரணம் போட்டிருக்கு. ஆண்டவர் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை என்ன செய்தாரா? வெறுத்தேங்கிறாரு. அது என்ன அப்படியா? உண்மையா? அப்படி வெறுத்துருவாரா? வெறுக்க செய்கிறது யார்? நம்ம இல்லையா? ஏசா வெறுத்தன்னா ஏசாவோட சந்ததியை வெறுத்தேன், ஜெனரேஷன் விற்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஆண்டு. ஏசாவுக்கும் லட்சிப்பு திட்டம் கொடுக்கப்பட்டது, அப்படி தானே? 2 பேரும் கொடுக்கப்பட்டது. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 2 ஒரே பிளான் ஆஃப் சால்வேஷன் தான். ஆபேலுக்கும் காயினுக்கும் ஒரே பிளான் ஆஃப் சால்வேஷன் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் டிஃபர்ஸ். ஆபேலுக்கும் காயினுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு உண்மை என்னவென்றால், எப்படி தொழுகை நடத்த வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. ஆதாம் ஏவல் சொல்லிக் கொடுத்தாரு, ஆதாம் ஏவல் காயின் ஆபேல் சொல்லிக் கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க என்ன செய்யணும்? எப்படி அவர் கற்றுக் கொடுக்கப்பட்டார்களோ அதுபடி செய்யணும். ஆபேல் செய்தான், காயின் என்ன செய்தான் பார்ப்போம், சுயசித்தம் போயிட்டான் இல்லையா? அப்போ ஆண்டவர் காயினை வெறுத்தார், அவருக்கு இல்லையா? உங்கள் வீட்டில் பிள்ளைகள் நீங்கள் சொன்னபடி கேட்கலன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க மிஸ் ரவி? பிள்ளைகள் கேட்கலன்னா வெறுக்க தானே செய்வோம். அதுக்கு அடித்து கொல்ல மாட்டோம், வெறுப்போம், சொல்கிறது வாங்கி கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யலை, சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான் பார்க்குறோம். இன்னொன்று சொல்லுவாங்க, ஆண்டவர் அந்த ஏரோது இருந்தானே, அவன் இருதயத்தை என்ன படுத்தினாரா? கடினப்படுத்து. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழத்தில் தான் இருக்குது. ஏரோது மோசேவை கேட்கையில் என்ன செய்ய மாட்டேன்ட்டான்? விட மாட்டேன்ட்டான், கடினப்படுத்தி விடுறேன்னா அப்புறம் விட மாட்டேன்மா. அப்போ கடைசியில் வர ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்தா வருது. கட்டுப்படுத்துவாரா? இல்லை. பாருங்க, ஒரு களிமண் எடுங்க, நல்ல மெழுகு எடுங்க, 2 நல்ல சூடான வெயிலில் வைங்க. என்ன எடுக்கணும்? களிமண். பிசைஞ்சி களிமண்ணும் அந்த ஒரு நெய் இது இருக்கு இல்லையா, வேக்ஸ் வைங்க. என்ன செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன செய்யும்? அது இருக்கும். இது வெயில் தப்பா? என்ன சொல்லுங்க? நம்ம தப்பா? யார் தப்பு? வெயில் தப்பா? தன்மை. அதுதான்
பார்வோனுக்கும் ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு. அவன் தன்மை ஆண்டவர் மேலே அவனுடைய ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. பட் அவன் மாற்றிட்டான். சூரியன் அந்த களிமண் மேலே உதித்தது, மெழுகில் மேலே உதித்தது. ஆனால் களிமண் என்ன ஆயிடுச்சு? கட்டி ஆயிடுச்சு. மெழுகு என்ன செய்து? உருகிற்று. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏசை வெறுத்தான், ஆண்டவர் அவன் யாக்கோபை சிநேகித்தார் என்று சொல்லி அப்படி நம்முடைய இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம சிநேகிக்கிறாரா வெறுக்கிறாரா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த பாடத்தில் எளிமையான கருத்துக்களை நான் படித்து கொண்டே வருகிறோம். அப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாடத்தில் இன்னொரு முக்கியமான தலைப்பு வருது. லட்சிய சித்தம், இன்னொன்று சித்தம், சீர்திருத்த சித்தம் அப்படி வருது. ஐடியல் வில், ரெமடியல் வில்னு பார்க்குறோம். ஐடியல் வில் ஆஃப் காட், ரெமடியல் வில் ஆஃப் காட். ஐடியல் வில்னா என்ன? அவருடைய முழு முதல் தீர்மானம் என்னது? அதான் ஐடியல் வில். ரெண்டாவது ரெமடியல் வில். அது நடக்கலை, ஆனால் நடத்தி ஆகணும். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ரெமெடி கிளாஸில் வைப்போம், ரெமெடியல் கிளாஸ்ன்னு. எதுக்காக? இப்படியே படிக்க வைக்கணும்னு சொல்லி, பாஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி. அப்போது ஆண்டவருடைய சித்தம், லட்சிய சித்தம் ஒன்று உண்டு, இன்னொன்று ரெமெடியல், அதாவது சீர்படுத்தும் சித்தம்னு ஒன்று வச்சிருக்கிறார். எப்பவுமே நல்ல கவனிங்க, ஆண்டவர் காட் ஆக்ட்ஸ், ஆண்டவர் கிரியை செய்கிறார். சேட்டன் ரியாக்ட்ஸ், மாறுபாடாக கிரியை செய்கிறான். பட் காட் கவுண்டர் ஆக்ட்ஸ். அதான் வேதத்தில் பார்க்குறோம். காட் கிரியேட்ஸ், சேட்டன் ரூயின்ஸ். காட் ரீக்ரியேட்ஸ், ரீக்ரியேஷன். அதான் பார்க்குறோம். ரிகவரி, ரிடம்ஷன், ரெக்கன்சிலியேஷன், இதெல்லாம் ஆண்டோடைய கவுண்டர் ஆக்ஷன் பார்க்குறோம் இல்லையா? அப்போது நம்ம என்ன படிச்சுக்கிறோன்னா, ரெண்டு காரியம், முக்கியமான காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். லட்சிய சித்தம், இன்னொன்று சீர்திருத்த சித்தம். அப்படின்னா என்ன? லட்சிய சித்தம்னா ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாரு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் ஆதாம் எப்படி உண்டாக்குனாரு? ஒரு குறையில்லாமல் உண்டாக்குனாரு. தட்ஸ் வில் ஆஃப் காட். அவருடைய லட்சிய சித்தம் என்ன? இவங்கெல்லாம் பூமியை நிரப்பணும், பூமி ஆண்டவர் பிள்ளையாக மாறணும்னு ஆண்டவருடைய சித்தம். அதான் ஐடியல் வில். ஆனால் அவங்க தவறிட்டாங்க. யார் தவறுனா? ஆதாம் தவறிட்டாங்க. இப்போ ரெமடியல் வில். அந்த ஆண்டவர் எப்போ சித்தத்தை மாற்ற மாட்டார், அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுவார். விடுவிச்சாங்களே, இப்போ என்ன செய்யுது? ஸோ ரெமடியல் வில், அவருடைய சீர்திருத்த சித்தம் வருதை பார்க்குறோம். என்ன சீர்திருத்தம் பண்ணார்? உனக்கும் உன் வித்துக்கும் என்ன செய்வேன்? பகை உண்டாக்குனார். அந்த அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்கே, இயேசுவானவர் எங்கேருந்து இறங்கி வர போகிறாரு? பரலோகத்தில் இறங்கி மனுஷனாக பிறக்க போகிறார். அந்த வார்த்தை என்ன ஆயிடுச்சான்? மாம்சமாகி சிலுவையில் அறைப்பட்டு மரித்து, பிளான் ஆஃப் சால்வேஷன். இதான் ரெமடியல் வில். ஒரிஜினல் வில் என்ன? ஆதாமேவல் நல்லா இருக்கணும்னு விரும்பினார், அவங்க பூமியிலே இருக்கணும்னு விரும்பினார், சாகாமே கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் பாவத்திலேயாக அவர் எல்லாம் இழந்து போனதுனால ரெமடியல் வில் கொடுத்தார். என்னது? ஆண்டவர் தன்னைத்தானே வெறுத்து வந்தார் இல்லையா? அதுக்கு அவர் காயப்பட்டார், அவர் பாடுபட்டார். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கியில் பார்த்தீங்கன்னா வார்த்தையினால் உண்டாக்குனார். வெளிச்சம் உண்டாக்கடவுனார், உண்டாயிருச்சு இல்லையா? வார்த்தை, பை வேர்டு. ஆனால் டு கிரியேட் காட் யூஸ் ஒன்லி வேர்ட்ஸ். ஆனால் டு ரீக்ரியேட், திரும்ப சிருஷ்டிப்பதற்கு ஆண்டவர் என்ன யூஸ் பண்ண தெரியுமா? எது கொடுத்தாரு? உயிரைத்தான் கொடுத்தாரு, உயிரே கொடுத்தார். உலகத்தை உண்டாக்குவதற்கு, அண்ட சராசரம் உண்டாக்குவதற்கு ஆண்டவர் வார்த்தையை தான் யூஸ் பண்ணார். ஆனால் விழுந்து போன மனுஷனை திரும்ப உயிர்ப்பிப்பதற்கு உயிரையே கொடுத்தாராம் இல்லையா? அதான் ஆண்டோடைய காரியத்தை பார்க்க முடியும். எப்படி சித்தத்தை நிறைவேற்றி தான் ஆவார். நம்ம விழுந்தாலும் ஒரு கவுண்டர் ஆக்ஷன் அவன் பண்ணி தான் ஆவார். காட் ஆக்ட்ஸ், சேட்டன் ரியாக்ட்ஸ், பட் காட் கவுண்டர் ஆக்ட்ஸ். அதுதான் என்னது? ரெமடியல் வில் பார்க்குறோம். அப்போது யோசிச்சு பாருங்க, யோனா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். யோனா எங்கே போகணும்னு சொன்னார் ஆண்டவர்? எங்கே போய் சொன்னார்? எகிப்துக்கா? நினைவுக்கு போய் சொன்னார். போனானா? போகலை. எங்கே போனா? தர்சீஸ் போனான். போப்பா, தொலைஞ்சு போய் விட்டாரா? இல்லை,
நினிவே காப்பாற்றப்படணுமே. ஆண்டவர் அன்புள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் மாத்திரமல்ல, பிரஜாலயத்தில் அன்புள்ள தேவன் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? நோவா விடலை. அவர் காட் பர்சியூஸ், பின்தொடர்ந்து போகிறாரு. யோனா உங்களுக்கு தெரியும், கதை தெரியும். யோனா என்ன செய்தான்? மீன் வயிற்றில் போனால், ஜோம் பண்ணால், அப்புறம் நினிவேக்கு போனால், பிரசங்கம் பண்ணால், நினிவே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினாரா? அவர் ஒரிஜினல் பிளான் வாஸ் டன், எக்ஸிக்யூட்டட். ஆனால் நோவா கீழ்ப்படியால் போனாலும் இன்னொரு பிளானை கொண்டார் ஆண்டவர். அதுதான் ரெமடியல் வில்னு பேர். என்ன சொல்லியிருந்தார்? கப்பலில் போக சொன்னார். கப்பலில் போனால் காற்றை விட்டார், தூக்கி மீன் கடலில் போட்டாங்க, மீன் விழுங்கிச்சு. மீன் வயிற்றில் ஜோம் பண்ணார். அப்புறம் ஆண்டவர் கக்க வைத்தார் மீனை. திரும்ப நினைவேக்கு போக சொன்னார், பிரசங்கம் பண்ணார். நினைவே அவருடைய சித்தம் நிறைவேறிச்சு. நினைவே சேவ்டு. இப்போ யோனால வாசிக்கல, காட் பர்சுவேட்ஸ். அவருடைய முதல் சித்தம் நிறைவேறலைன்னா ரெண்டாவது திட்டம் தான் இது, ரெமடியல் வில் கொண்டு வந்து பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்காங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாளில் கானானுக்கு போயிடலாம்? 40 நாளில் போயிடலாம். 40 நாள் தான், அதான் ஆண்டோடைய சித்தம். 40 நாளில் கொண்டு போயிடணும் ஆண்டு நினச்சாரு. தட் இஸ் லட்சிய சித்தம், ஐடியல் வில். ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் கீழ்ப்படியலை, கலகம் பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அப்படி அழிச்சாரா? அழிக்கலை. அவருடைய ஐடியல் வில் எங்கே போகணும்? கானானுக்கு போகணும். எப்படியா கொண்டு போயிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரெமடியல் கொண்டு வந்து கொடுத்தாரு. 40 வருஷம் அலைங்கடா. அப்படியே என்ன கற்றுக்கொள்ளுங்க. 40 வருஷம் ஏன் அலைஞ்சாங்க? 5 பாயிண்ட் இருக்குது. 40 வருஷம் ஏன் ஆண்டு வனாந்தர வாழ்க்கைன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் வழி நடத்தினாராம். அவர்கள் தாங்களே அறிந்து கொள்ள முடியாது ஆண்டு வழி நடத்தினாராம். இதுதான் ரெமடியல் வில்னு பார்க்குறோம். என்ன சித்தம்? இதுக்கு பேர் என்ன? சீர்படுத்தும் சித்தம். சீர்படுத்தும் சித்தம். அப்போ ஆண்டவருடைய குணத்தை பாருங்கள். என்னதான் போனாலும் ஆண்டவர் பின்பற்றியே வரதை பார்க்குறோம் இல்லையா? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோதான் பின்னால் போனாலும் அவர் இன்னொரு திட்டத்தை கொண்டு வர்றார். யோனாவுக்கு இன்னொரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. எகிப்திலிருந்து வந்து புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு இன்னொரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. என்ன திட்டம்? 40 வருஷம் அலைங்க அப்படி கொண்டு வர்றாரு. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை நம்ம கீழ்ப்படியாமல் போனாலும் நமக்கு பாடு வருது. ஏன் நமக்கு பிரச்சனை வருது? நம்ம கீழ்ப்படியலை. அப்படி ஒரிஜினல் பிளான் என்ன? நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் இருக்கணும், கீழ்ப்படி நடக்கணும். அவர் ஒரிஜினல் பிளான். இந்த கீழ்ப்படியாமல் போகிறதுனால சில சமயங்களில் ஆண்டவர் எதை அனுப்புகிறாரு? ரெமடியல் வில் நிறைவேற அனுப்புகிறாரு. என்ன அர்த்தம்? வியாதி கொடுக்குறாரு, கஷ்டம் கொடுக்குறாரு, துன்பம் கொடுக்குறாரு. இப்படியாவது திரும்பிட மாட்டானான்னு ஆண்டவர் யோசிக்கிறார் இல்லையா? எப்படியோ கொண்டு போயிடணும் நம்மளை ஆண்டவர் ராஜ்யத்துக்குன்னு பார்க்குறோம். அதுதான் என்ன வருது? நமக்கு என்ன வருது? உலகத்தை வருது இல்லையா? ஆண்டவர் சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் ஜெயிச்சாரா? பாடு மரணங்கள் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி கொண்டார்னு பார்க்குறோம். சிலுவையில் பவுல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் இல்லையா? நமக்காக வெற்றி சிறந்தார்னு பார்க்குறோம். அதனால் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கும் என்ன செய்யும்? உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நமக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? வெற்றி பெறணும் எதிர்பார்க்குறாரு. ஜெயங்கொள்ளுறவன் ஜெயங்கொள்ளுற எத்தனை இடத்துல வந்திருக்கு? 7 சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் ஜெயங்கொள்ளுறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுற எவனோ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு ஜெயங்கொள்ள முடியாத துன்பத்தை கொடுக்குறார். வாழ்க்கையில் பிரச்சனை வருது. சேலஞ்சஸ், சவால்களை சவால் விட்டு நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவர்கள் முன்னேறணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம். ஆயுதத்தை தத்தி கொள்ளணும். எபேசியில் வாசிக்கிறோம் அல்லவா? போர் ஆயுதங்கள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது தரிச்சு கொள்ளவேன்னு பார்க்குறோம். இப்போது இன்றைக்கி ஆண்டவர் 2 காரியம் அது கடைசியில் அது பாடத்தை படிச்சிங்கன்னா தெரியும். லட்சிய சித்தம், இன்னொன்று என்னது? சீர்திருத்த சித்தம். லட்சிய சித்தம்னா என்ன இருக்குது? ஒரிஜினல் பிளான். சீர்திருத்த சித்தம் எப்படி? நான் விழுந்துட்டோம், ஸோ அனதர் பிளான், கவுண்டர் ஆக்ஷன் வச்சு ஆண்டவர் கொண்டு வந்து பார்க்குறோம். அப்போ நமக்கு இப்போ என்ன கருவப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது ஆண்டவர் நம்ம அவர் கவுண்டர் ஆக்ஷன் பண்ணுறான்னு அர்த்தம்.
ரெமடியல் பிளான் கொண்டு வரான்னு அர்த்தம். ரெமடியல் வில் என்ன வில்? நம்ம நடத்துறது. அதில் கஷ்டம் வந்தால் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதி பிணிகள், உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். ஓவர் கம் த ட்ரையல்ஸ் இல்லையா? ட்ரையல்ஸ், TRIALS, டி ட்ரஸ்ட் காட். உபத்திரம் வருதா? ஆண்டவர் நம்புங்க. ட்ரஸ்ட் காட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவன் எப்படி இருக்கிறான்னா, சீயோன் பர்வதத்தில் சுற்றிக்கிற மலையை போல, எருசலேமை சுற்றிக்கிற மலையை போல இருக்கிறானா, அசைக்கப்பட முடியாது. அப்போது கர்த்தரை முதல்ல நம்பணும். ட்ரஸ்ட் காட். ரெண்டாவது என்ன லிட்டர்? ஆர் ரிஜாய்ஸ் இன் த லார்ட். பவுலும் சீலாவும் ராத்திரியில் என்ன செய்தாங்க? அழுதுகிட்டா இருந்தாங்க. சந்தோஷமாக பாட்டு பாடினாங்களாம். கட்டுகள் உடைந்தன, கதவுகள் திறந்தன, பூமி எரிச்சி உண்டாயிற்று, ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். துன்பம் வருதா, கஷ்டம் வருதா, பாடணும். இந்த கெட்டில் இருக்கு பார்த்தீங்களா? கெட்டில் தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா? அதை சுட வச்சா என்ன செய்யும்? என்ன செய்யும்? பாடு. பார்த்து கெட்டிலே பார்த்தது இல்லையா? பாடும். பாடுவா பாடாதா? அருமையாக பாடும். அதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நம்மெல்லாம் சில சமயங்கள் ஆண்டவர் அவருடைய ரெண்டாவது சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பாடு கொடுப்பார். ஓவர் கம். பி ஏ சுகர் கேன் கிறிஸ்டியன் பாங்க. கரும்பு கிறிஸ்டியனாக இருக்கணுமா நீங்களும் நானும்? என்ன அர்த்தம்? கரும்பு கிறிஸ்டியன். பொங்கல் வந்துருக்கு, கரும்பெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? கரும்பு எப்படி இருக்கும்? எப்போவுமே ஸ்வீட்டாக இருக்கும். அதை உடைங்க, அதை மிதிங்க, அதை அடிங்க, அதை நொறுக்குங்க, அதை ஸ்குவீஸ் பண்ணுங்க, அது எப்படி தான் இருக்கும்? ஸ்வீட்டாக தான் இருக்கும். வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும் இல்லையா? கரும்பை போல கிறிஸ்தவங்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ட்ரையல், ட்ரஸ்ட் இன் த காட், ட்ரஸ்ட் இன் த லார்ட். ரெண்டாவது ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பவுல் அப்படி மறுபடியும் சொல்கிறேங்கிறாரு பவுல். அந்தபடி வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். மூணாவது லெட்டர் என்ன? ஐ இன்டர்சீட். வேண்டுதல் செய்யுங்க. பிரச்சனையா முழங்கால் போடுங்க. யுவர் நீல் வில் சால்வ் ஆல் த ப்ராப்ளம். இந்த முழங்கால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தீர்த்து போட்டு பார்க்கணும். ஸோ இன்டர்சீட். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்செஷன். வேண்டுதல் செய்யணும் ஆண்டவரில். அக்செப்ட். வர்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும், வணங்கக்கூடாது. மர்மர் பண்ணோ, டோன்ட் மர்மர். ஆண்டவர் கொடுத்துற காரியம். யோபு என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் அக்செப்டட். அக்செப்ட் யுவர் ப்ராப்ளம், ட்ரையல்ஸ். என்னது? லாயல் டு காட். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். துன்பம் வந்தால் வழி ஓடிடக்கூடாது. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இந்த அருமையான பாடம் நல்ல கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்து. ஒரு கருகலான பாடமாக இருந்தாலும் ஒரு ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த பார்க்குறோம் இல்லையா? ட்ரையல், துன்பம் வரும். ஏன் வரும்? சீர்படுத்தும் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு துன்பத்தை கொடுக்குறாரு. அதனால் ஆண்டவர் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் என்ன செய்யுங்க? உலகம் ஜெயிக்குங்கிறாரு. ஜெயிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த பாடத்தில் படித்த இந்த பாடங்களை மனதில் பதிப்போம். ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஐடியல் வில், அவருக்கு வந்து ரெமடியல் வில் வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஐடியல் வில் கீழ்ப்படியலைன்னா he will யூஸ் ரெமடியல் வில். பாடுகள் அனுப்புவார், பிரச்சனை அனுப்புவார். நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை குறை சொல்ல வேண்டாம், நம்முடைய காலையை எண்ணி பார்ப்போம். வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்க வழி இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் பிரியமாக இருப்போம். வரப்போகிறாரு, ஆண்டவர் வரப்போகிறாரு. நம்ம ஒரு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறல தாப்பனே, இந்த அருமையான நேரத்திலும் படித்த பாடத்தை மனதில் பதித்திருக்கப்பா. ஒரு அருமையான பாடத்தை காலையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீ சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, ஆனாலும் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படிய நிமித்தமாக சில காரியங்கள் நீ செய்ய முடியாமல் போகிறதப்பா. அது எங்களுடைய தப்பு, மன்னிங்கப்பா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் சுவாமி. உம்முடைய ஒரிஜினல் பிளான் ஆண்டவரே நிறைவேற்ற எங்கள் பலம் தாங்க. இல்லைன்னா ஆண்டவரே நீ ரெமடியல்ஸ் வில் எங்களை சீர்படுத்த திட்டத்தை கொண்டுறப்பா. பிரச்சனை பாடுகள் வருது, தாங்கிக் கொள்ள பலம் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.